விகா, கெட் அப். சாப்பிட்டு படுத்துக்கோ, எழுந்திரு என சன்வியை எழுப்பிக் கொண்டிருந்தான் விஸ்வாமித்திரன். போடா என அவன் கையை தட்டிவிட்டாள் சன்வி. விக்கா, ஒழுங்கா எந்திரிடி. காலையிலயும் சாப்பிடல, மதியமும் வேணான்னு சொல்லிட்டேன். இப்பவும் எழுந்துக்காம இருந்தா என்ன அர்த்தம் என அவள் தோலை பிடித்து உலுக்கினான் விஸ்வா. என்னதான் பிரச்சனை என எழுந்தமர்ந்த சன்வி அவன் இடுப்பை கட்டிக்கொண்டு, ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறனே என கெஞ்சலாக கேட்டாள். காலையிலேருந்து தூங்கிட்டு தானே இருக்கேன் விக்கா. சாப்பிட்டு தூங்கு. ட்ரெஸ் கூட நான் சேஞ்ச் பண்ணல. அப்படி என்ன உனக்கு தூக்கம்? நைட் டைம்ல சாப்பிடாம படுத்தனா நல்லாவா இருக்கும்? கொஞ்சமா சாப்பிட்டு வந்துடலாம். நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா என்றான் விஸ்வா. ப்ளீஸ்டா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடேன் என ஷன்வி பாவமாக கேட்க, அதை கேட்டு அதிர்ந்து பின் சிரித்த விஸ்வா, சோம்பேறி போய் மாத்திட்டு வா போ என அவள் தலையை கழித்து விட்டான். என்ன நீ லவ் பண்றன்னு எனக்கு தெரியும் மித்ரா. அதனால என் அனுமதி இல்லாம என் பக்கத்துல கண்டிப்பா நீ வரமாட்ட. ஸோ ப்ளீஸ் மாத்தி விடு என சினுங்கினாள் சன்வி. நான் மாத்தி விடுறது பிரச்சனை இல்லடி. என் மூடு மாறிடுச்சுன்னா கஷ்டம். அதான் சொல்றேன். யோசிச்சு சொல்லு என்றான் விஸ்வா. நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட என ஷன்வி நக்கலாக சொல்லவும், அவளை கட்டிலில் தள்ளி அவள் மேல் படர்ந்த விஸ்வாமித்திரன், என்னடி சொன்னா திரும்பி சொல்லு என அவள் இடுப்பை இறுக்கினான். அதில் ஷன்வியின் உடல் சிலிர்க்க அவன் தோளில் கை வைத்து அழுத்தி அவனை பாவமாக பார்த்தவள், எதுக்கு இப்படி இருக்க, மெல்லமா பிடி என்றாள். அவள் உதட்டில் மென்மையாக முத்தம் வைத்து பிரிந்த விஸ்வாமித்திரன், சரி சரி வா சாப்பிடலாம், அதுக்கப்புறம் நான் மெல்லமா பிடிக்கிறேன் என சிரித்தான் அவன். போடா பணமரம் என கடுப்பாவிக்குரிய ஷன்வி சூட்கேஸில் இருந்த ஆடையை எடுத்துக்கொண்டு அடுத்த சில நிமிடங்களில் உடை மாற்றிக்கொண்டு வந்தாள். அவளை பார்த்து புன்னகைத்த விஸ்வாமித்திரன், போலாமா என கேட்க, ம் என தலையை ஆட்டினாள் சன்வி. இருவரும் ஹாலுக்கு வர, வாமா ஷன்வி என மல்லி புன்னகைக்க முகத்தை திருப்பிக் கொண்டு டைனிங் ஹாலில் அமர்ந்தாள் சன்வி. விக்கா என விஸ்வாமித்திரன் கத்துற, விஸ்வா வேண்டா என மல்லி அவன் கையை பிடிக்க, ஷன்வி பட்டென அவர் கையை தட்டிவிட்டு கணவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டவள், என் புருஷனை தொடர் வேலைலாம் வச்சுக்காதீங்க என மிரட்டினாள். விக்கா, அவங்க என் அம்மாடி என விஸ்வாமித்திரன் அவள் கண்ணை பார்த்தபடி சொல்லவும், அவங்க உன் அம்மா தான். நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க உங்கள தொடக்கூடாது. இந்த மாதிரி ஊர்ல இருக்கவங்களோட கண்ணீர் காரணமானவங்க உங்க அம்மா தான் விஸ்வா. இவங்களால தான் நான் உங்கள வெறுத்தேனே. ஏழைங்களோட பணத்த வட்டிங்கிற பேர்ல திங்கிற இவங்கலாம் எப்படி நல்லவங்களா இருப்பாங்க? அந்த பணத்துல வாங்குன எதுவுமே நிலைக்காது. எத்தன பேர் இவங்களுக்கு சாபம் குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பலிக்காதுன்னு நெனைக்கிறீங்களா? வேண்டாம், என்ன பேச வைக்காதீங்க. எனக்கு இருக்கிற ஆத்திரத்துல நான் வாத்தி விட்டுருவேன். உங்களுக்காகவும், மாமாக்காகவும் தான் பொறுத்து போறேன். இனிமேல் உங்க அம்மா கையில இருந்து நீங்க எதுவும் வாங்கக்கூடாது. அவங்களுக்கு இருக்க சாபம் முதல்ல உங்களையும், இனியாவையும் தான் பாதிக்கும். இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் இல்ல, முழுசாவே தள்ளியே இருங்க என்றாள் கோவமாக. ஷன்வி, நான் இனிமேல் ஃபினான்ஸ் பிசினஸ் பண்ண மாட்டேம்மா. யாருக்கெல்லாம் வட்டிக்கு பணம் குடுத்தனோ, அத தவணை முறையில திருப்பி தர சொல்லிடுறேன். என்ன தள்ளி வைக்காதம்மா என்றார் மல்லி. ஷன்விக்கு ஆச்சரியம். என்ன சொல்வது என்றே தெரியாமல் முழித்துக் கொண்டே நிற்க, விஸ்வா புன்னகைத்தான். அவனுக்கு தெரியுமே மனைவியின் குணம். ஷன்வி, என்னம்மா அமைதியா இருக்க? உன் அத்தை தான் விட்டுறேன்னு சொல்றாள்ல, அவள மன்னிக்கலாமே என்றார் நவீன். என்னால சட்டுன்னு எதையும் பண்ண முடியாது மாமா. முதல்ல அவங்க சொன்னத செஞ்சு காட்டட்டும். அதுக்கப்புறம் நான் பேசுறேன். இப்ப சாப்பிடலாமா? எனக்கு பசிக்குது என வயிறை தொட்டு காட்டினாள் ஷன்வி. நவீன் சிரிக்க, சரி வா வந்து உட்காரு என விஸ்வா சொல்லவும் மூவரும் டைனிங் டேபிளில் அமர மல்லி பரிமாறினார். மூவரும் சாப்பிட்டு முடிக்கவும் விஸ்வா அறைக்கு சென்று விட, நவீன் கையில் பால் கிளாஸை கொடுத்த மல்லி, இதை உங்க மருமக கிட்ட கொடுங்க. அவங்க எப்ப வேணும்னாலும் வாழ்க்கைய தொடங்கட்டும். எனக்கு கவலையே இல்ல. ஆனா என் பையனுக்கு வயசாயிட்டே போகுது. அவன் கூட படிச்சவங்க எல்லாம் 2 பசங்க இருக்காங்க. ஆனா இன்னைக்கு தான் அவனுக்கு கல்யாணமே ஆகியிருக்கு. தள்ளி போட்டுட்டே இருந்தா நல்லா இருக்காது. என் மேல தானே கோவம். அது என்னோட இருக்கட்டும். அவன் மேல கோவம் இல்லைன்னா அவனோட சந்தோஷமா சேர்ந்து வாழ்க்கைய ஆரம்பிக்க சொல்லுங்க என ஷன்விகை கேட்கும்படி கத்தியே கூறினார். நவீன் முழிக்கவும் பால் கிளாஸை வாங்கி கொண்ட ஷன்வி, மாமா, நான் ஒன்றும் அவர் மேல கோவமாலாம் ஒன்றும் இல்லை. உங்க பொண்டாட்டிய தான் எனக்கு பிடிக்காது. அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு பிடிக்கும். உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லிடுங்க. இன்னும் எண்ணி 10 மாசத்துல சிங்கக்குட்டி மாதிரி ஒரு பையனை பெத்து எடுக்கல. என் பேரு ஷன்விகா விஸ்வாமித்திரன் கிடையாது என வீராப்பாக கூறிவிட்டு சென்றாள். மல்லி நவீன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக்கொள்ள, அறைக்கு வந்த ஷன்வி கதவை தாளிட்டு லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்த கணவன் அருகில் வந்து லேப்டாப்பை தூக்கி மூலையில் வீசியவள், இந்த பாலை குடிங்க என்ற கிளாஸை நீட்டினாள்.
ஏ விக்கா, லேப்டாப்பை ஏன் தூக்கி போடுற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன சொல்லியபடி லேப்டாப்பை எடுத்து பார்த்தவன், நல்ல வேளை எதுவும் ஆகல என்று ஷட் டவுன் செய்து டேபிளின் மீது வைத்துவிட்டு, அவள் நீட்டியிருந்த பால் கிளாஸை வாங்கி குடித்தான். அவன் குடித்து முடித்ததும் அவனை கட்டிலில் தள்ளி அவன் மேல் படர்ந்த சன்வி, உன் அம்மா கிட்ட இன்னும் 10 மார்க்ல சிங்கக்குட்டி மாதிரி பையனை பெத்திருப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒழுங்கா நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்த எனக்கு ஹெல்ப் பண்ணு என்றாள். என்னடி, குழந்தை விளையாட்டு நினைச்சியா என விஸ்வா கிண்டலாக கேட்க, அப்படி நினைக்கல, ஆனா எனக்கு வேணும். ஸோ நீ அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணு என அவன் சட்டை பட்டனை கழட்டி விட்டாள். ஏய், உண்மையாதான் சொல்றியா? உண்மையாதான் சொல்றேன். இப்ப நீ ஆரம்பிக்கிறியா இல்லையா என கடுப்பாக கேட்டாள் சன்வி. உனக்கு வெக்கம், மடம், நாணம் இதெல்லாம் வரவே வராதடி என விஸ்வாமித்திரன் நக்கலாக கேட்க, அதெல்லாம் வரும் என வெடுக்கென்று கூறினாள் சன்வி. பாக்குறேன் என அவள் ஆடையை கலந்தான் விஸ்வா. விஸ்வா என அவன் கழுத்தில் மாலை போல கையை போட்டுக்கொண்ட சன்வி கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். தைரியமாக இருப்பவளுக்கு அவனின் தொடுகை உடலை கூசு செய்து சிலிர்ப்பை கொடுத்தது. அவளின் முகம் சிவந்ததை பார்த்து அழகாய் புன்னகைத்த விஸ்வாமித்திரன் இருவரின் ஆடைகளையும் கலந்து வீசியவன் அவளை உச்சி முதல் பாதம் வரை அணுவணுவாக ரசித்து உதட்டால் இம்சை செய்து பல்லால் தண்டனை கொடுத்தவன் அவள் மேடு பள்ளங்களை கையால் அளந்து அவளுள் நுழைந்தான். அவனை தொடுதலிலும் உதட்டின் இம்சையிலும் பல் தண்டனைகளிலும் உணர்ச்சி பெருக்கில் வேகமாக முழுகிய சன்வி அவன் கொடுக்கை நுழைக்கும் போது வழியில் சுருண்டவள் நேரம் போக போக சுகத்தை அனுபவித்து அவனுக்கு இசைந்து கொடுத்தாள். தீக்ஷி, எழுந்திரு சாப்பிடலாம் என அவளை எழுப்பினார் சந்தோஷ். அப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம் என தீக்ஷன்யா சொல்லவும், ராணா பேக்கரியில இருந்து பப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். உன் அம்மா டூப்ளிகேட் பரோட்டா செஞ்சிருக்கா. நீ என்ன வேண்டான்னு சொல்ற என சந்தோஷ் கேட்கவும் பட்டுன எழுந்து அமர்ந்தாள் தீக்ஷன்யா. அதை பார்த்து அனைவரும் சிரித்தனர். மகளை முறைத்தார் நமி. அதை கவனித்த சந்தோஷ், பாரு உங்க அம்மா முறைக்கிறா, போய் முகம் கழுவிட்டு வா சாப்பிடலாம். நீ வரமாட்டேன்னு சொன்னா அதுக்கும் சேர்ந்து திட்டு விழும் என்றார். அவரை பாவமாக பார்த்த தீக்ஷன்யா, அப்பா, எனக்கு ஊட்டி விடுறீங்களா என கேட்டாள். ம் என சந்தோஷ் தலையை ஆட்ட, ஆமா, இவ குட்டி குழந்தை, இவளுக்கு ஊட்டி விடணும் என்றார் வள்ளி. போ பாட்டி, உனக்கு பொறாம என தீக்ஷன்யா முகத்தை திருப்பி கொண்டு செல்ல, அத்தை, எதுக்கு குட்டி பாப்பாவை மாட்டிக்கிட்டே இருக்கீங்க? அவ இன்னும் சின்ன பிள்ளைதான் என்றார் மாயவன். இப்ப இருந்தே கொஞ்சம் அவளை அடக்குனாதான் ஏன் திட்டுறாங்க, எதுக்கு திட்டுறாங்கன்னு யோசிப்பா மாயவா. எனக்கு மட்டும் என்ன திட்டணும்னு ஆசையா? வயசுக்கு வந்துட்டா, இனிமேல் கொஞ்சம் பொறுப்பான பொண்ணா நடந்துக்கணும். அதுக்கு தான் சொன்னேன் என்றார் வள்ளி. சரி சரி, வாங்க சாப்பிடலாம். யாழி, சரவணா 2 பேரும் துணியை மாத்திட்டு வாங்க. இனியா, நீ நிஷாவுக்கு துணி மாத்தி விடுமா, இல்லைன்னா காய்ச்சல் வந்துடும் என்றார் மோகனா. ம், சரிங்க அத்தை என இனியா மகளை தூக்கி கொண்டு செல்ல, யாழி, சரவணன் ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டு அவர்கள் அறைக்கு சென்று ஆடை மாற்றி கொண்டு வரவும் அனைவரும் டைனிங் ஹாலில் அமர வர்ஷா, அகிலா, மோகனா, கீதா பரிமாறவும் அனைவரும் சாப்பிட்டு முடித்தனர். அடுத்த நாள் காலை 10 மணி. ராணா ஆபீஸ் செல்ல வேண்டும் என சொல்லிவிட்டு நேரத்திலேயே சென்றிருக்க, மற்றவர்கள் அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு பெரியவர்கள் சோஃபாவிலும் இளையவர்கள் கீழேயும் அமர்ந்திருக்க, வந்தனாவுக்கு லண்டன் பற்றியும் அங்கு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் சக்தி சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்க, அதை பார்த்து கடுப்பானாள் தீக்ஷன்யா. அண்ணா, ஜோசியர் வந்துட்டாரு, நான் போய் கூட்டு வரேன் என அகில் சொல்லிவிட்டு செல்லவும் இளையவர்கள் அனைவரையும் பார்த்த சரோ, ஜோசியர் என்ன சொன்னாலும் யாரும் எதுவும் வாய திறக்கக்கூடாது. அவர் இருக்க வரைக்கும் அமைதியா இருக்கணும். தீக்ஷி, முக்கியமா உனக்கு தான் சொல்றேன் என்றார் அதட்டலாக. நான் பேசவே மாட்டேன் என வாயில் கையை வைத்துக் கொண்டாள் தீக்ஷன்யா. அதை பார்த்து அனைவரும் சிரிக்க, தீக்ஷி பொண்ணு பேட் கேர்ள் பேச்சு என்றாள் நிஷா. தீக்ஷன்யா அவளை செல்லமாக முறைத்து சைகையால் சாக்கி இல்லை என சொல்லவும் அவளை உதடு பிதுக்கி பாவமாக நிஷா பார்க்க ஜோசியருடன் உள்ளே வந்தார் அகில். ஜோசியருக்கு மோகனா சேரை எடுத்து போடவும் அதில் அவர் அமர வர்ஷா காஃபியை கொண்டு வந்து கொடுத்தார். அகிலா மகளின் ஜாதகத்தை எடுத்து வந்து சரோவிடம் கொடுத்தார். ஜோசியர் காஃபை கொடுத்து முடித்ததும் அவரிடம் ஜாதகத்தை கொடுத்த சரோ, ஜோசியரே, இது என்னோட 3வது பையனோட பொண்ணோட ஜாதகம். வீட்ல 2வது வாரிசு தான் மித்ரயாழினி. சில காரணங்களுக்காக என் 2வது பையன் பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டோம். இப்போ யாழுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அவ லண்டன் போறேன்னு சொல்றா. கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க என்றார். அனைவரும் அவரையே ஆர்வமாக பார்க்க, யாழியின் ஜாதகத்தை சில நொடிகள் பார்த்துவிட்டு
மூடி வைத்து பெரியவர்கள் அனைவரையும் பார்த்து ஜோசியர், அம்மா, இதுவரைக்கும் நான் பொய் சொன்னது கிடையாது. சொல்ல கஷ்டமா இருந்தாலும் உண்மைய சொல்றேன். இந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் பண்றது வேண்டான்னு தோணுது. உங்களுக்கு இருதாலி யோகம்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஜாதகம் தான் இந்த பொண்ணோடது. கல்யாணத்த அவசர அவசரமா பண்ணீங்கன்னா, கண்டிப்பா, கண்டிப்பா அந்த பொண்ணோட முதல் வாழ்க்கை நல்லா இருக்காது. ஒண்ணு அந்த பொண்ணோட கணவர் இறந்துருவாரு. இல்லன்னா அவருக்கும் இந்த பொண்ணுக்கும் ஒத்துப்போகாது. அதையும் தாண்டி இந்த ஜாதகம் எதிர்பாராத திருமணத்து பந்தத்துல இணையிற ஜாதகம். நீங்க மாப்பிள்ளை பார்க்கணும்னு அவசியமே இல்ல. உங்கள தேடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க என்றார். அதை கேட்டு பெரியவர்கள் அனைவரும் அதிர்ந்து போய் அவரை பார்க்க, என்ன ஜோசியர சொல்றீங்க? அப்ப என் பேத்திக்கு எப்பதான் கல்யாணம் நடக்கும்? எப்ப பண்ணுனா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்? என பதட்டமாக கேட்டார் சரோ. 29 வயசு, 30 வயசுல கல்யாணம் பண்ணலாம். நீங்க அந்த பொண்ண பத்தி கவலையே பட தேவையில்ல. லேட்டா கல்யாணம் பண்ணுனா, குடிசை வீடா இருந்தாலும் ராணி மாதிரி வாழுவா. இப்போதைக்கு கல்யாண பேச்சே எடுக்காதீங்க. அதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் சரின்னு படுது. அதுக்கப்புறம் உங்க விருப்பம் என்றார். ஜோசியரே, இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லையா? என வள்ளி கேட்க, இருதாலி யோகம்னா அத நெறைய விதத்துல சொல்லுவாங்க. இந்த ஜாதக கிரகத்துல பல மாற்றம் இருக்கு. இதுக்கு பரிகாரம் இல்லவே இல்லங்கம்மா. நீங்க வேணும்னா வேற எந்த ஜோசியர் கிட்ட வேணாலும் காட்டி கேளுங்க என்றார். இல்ல ஜோசியரே, நாங்க உங்கள நம்புறோம். இப்போ லண்டன் போறேன்னு சொல்றா. அனுப்பி வைக்கலாமா? என சரோ கேட்க, கண்டிப்பா அனுப்பி வைங்க. ஒரு மாற்றம் கிடைக்கும் என்றார் ஜோசியர். ஐயா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளை எப்படி வருவான்னு ஏதாவது சொல்ல முடியுமா? என அகிலா கேட்க, அதான் சொன்னேனேம்மா. இந்த பொண்ணு குடிசை வீட்ல வாக்கப்பட்டு போனாலும், அந்த இடத்துல இவ தான் ராணி. கண்டிப்பா ஒரு ஊரே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற ஒருத்தன் தான் இந்த பொண்ணுக்கு கணவனா வருவான். ஆனா, நீங்க எதிர்பார்க்குற நெறைய விஷயம் அந்த பையன்கிட்ட இருக்காது. ஆனாலும் அவன் தான் உங்க பொண்ணுக்கு சரியான துணையா இருப்பான். யாரோ சொல்லி எங்கேயோ போய் எங்கேயோ இணைஞ்சு அந்த பையன் கூட உங்க பொண்ண சேர்த்து வச்சிரும். இதுதான் இந்த ஜாதகத்தோட தலையெழுத்து என்றார் ஜோசியர். அதை கேட்டு அனைவரும் அமைதியாக இருக்க, வர்ஷா, பணம் கொண்டு வந்து உன் கையால கொடு என்றார் சரோ. சரிங்க அத்த என வர்ஷா பூஜை அறைக்கு சென்று பணத்தை எடுத்து வந்து அவர் கையில் கொடுக்கவும் அவர் வாங்கி கொண்டு விடை பெற்றார். என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறாரு? இத நம்பலாமா வேண்டாமா? என அகில் கேட்க, நம்பணும் அகில். இப்போதைக்கு யாழி கல்யாண பேச்சு எடுக்காதீங்க. அவர்தான் சொன்னாருல்ல, தானா தேடி வரணும். அப்ப வரட்டும். அவசரப்பட்டு யாழியோட வாழ்க்கைய கேள்விக்குறியாக்க வேண்டாம். அவ லண்டன் போகட்டும். அங்க போய் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ அத பண்ணட்டும் என்றார் சரோ. அதை கேட்டு யாழிக்கு அத்தனை சந்தோஷமாக இருந்தது. மற்றவர்களும் மறுப்பு சொல்லவில்லை. அனைவரும் ஏதேதோ சிந்தனையில் உழன்று கொண்டிருக்க, சக்தியின் மொபைல் சினுங்கவும் காலை அட்டன் செய்தபடி அவன் தோட்டத்திற்கு செல்ல, வசந்திடம் போனை வாங்கிக் கொண்டு தன் தோழியிடம் பேச வந்தனாவும் தோட்டத்தை நோக்கி சென்றாள். அதை கவனித்த தீக்ஷண்யா, என்ன, என் அத்தான் பின்னாடியே வந்தனாக்கா சுத்திட்டு இருக்காங்க. நேத்துல இருந்து என் அத்தான் கண்டு கூட இல்ல என நினைத்து பொறாமைப்பட்டவள், இப்ப அத்தான் கிட்ட பேசியே ஆகணும். எதுக்கு என்கிட்ட பேசாம வந்தனாக்கா கூடயே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என நினைத்து கொண்டே மெதுவாக எழுந்து தோட்டத்திற்கு வந்தவள் பார்த்தது வந்தனாவை சக்தி அணைத்து இருப்பதேதான். அதை பார்த்து கோபமானவள் வேகமாக வீட்டிற்குள் வந்து மோகனா அருகில் நின்று, அத்த, சக்தி அத்தானுக்கு நீ குட் டச் பேட் டச்லாம் சொல்லி தர மாட்டியா என கோபமாக கேட்டாள். அவள் சொன்னதை கேட்டு அனைவரும் புரியாமல் அவளையே பார்க்க, குட்டி பாப்பா, என்னடா என்ன தினேஷ் கேட்க, சக்தியத்தான் வந்தனாக்காவ கட்டி பிடிச்சிட்டு நிக்குது. நீங்க என்ன அத்தானை வளர்த்து வச்சிருக்கீங்க? இது பேட் டச்னு கூட அத்தானுக்கு தெரியாதா என கோபமாக கேட்டாள். இருவரையும் ஒன்றாக பார்த்த பொறாமையில் அவளையே அறியாமல் கோவத்தில் மீனிங் தெரியாத வார்த்தையெல்லாம் பேசினாள். அவள் சொன்னதை கேட்டு அனைவரும் அதிர்ந்து போக, கோவமான காயத்ரி, ரதுவந்தனா என கத்தினார். அப்போதுதான் வந்தனா சக்தி இருவரும் உள்ளே வரவும் வந்தனா பேயறிந்தது போலவே வந்தாள். அவளின் தோலை பிடித்து இறுக்கிய காயத்ரி, வந்தனா, உன்னை சக்தி கட்டுப்பிடிச்சிருந்தானா என கேட்க, காயத்ரி, என்ன பேசுற நீ என வசந்த் கோவமாக கேட்டார். நான் பேசுற வரைக்கும் யாரும் வாய திறக்கக்கூடாது என அழுத்தமாக கூறிய காயத்ரி, ஏ வந்தனா, உன்கிட்ட தானே கேக்குறேன், சொல்லுடி, அவன் உன்னை கட்டிப்பிடிச்சானா என கோவமாக கேட்டார். சக்தி புரியாமல் நிற்க நம்மி மகளை வெறிகொண்டு முறைத்து கொண்டிருந்தார். தினேஷ், மாயவன், அகில், ஹரிஸ், சந்தோஷ், அஸ்வின், வசந்த், மோகனா, கீதா, புவி எதுவும் பேச முடியாமல் நிற்க, காயத்ரி, பொறுமையா கேளு, எதுக்கு இவ்ளோ கோவப்படுற என கண்ணன் கேட்க, நீங்க சும்மா இருங்க. நான் ஒன்னும் உங்ககிட்ட பேசல. என் பொண்ணுகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன்
என சொல்லவும் அனைவரும் அதிர, "ஏ வந்தனா, உன்ன தானே கேட்கிறேன். சொல்லுடி. சக்தி உன்னை கட்டிப்பிடிச்சுட்டு நின்னானா?" என கோவமாக கேட்டார். பயந்து போயிருந்த வந்தனாவும், "ஆமா" என தலையை ஆட்டி, "ஆனால் என்ன?" என்று ஏதோ சொல்ல வரும்போதே, மோகனாவிடம் திரும்பிய காயத்ரி, "பாருங்க அண்ணி, உங்க பையனோட லட்சணத்த. இதுவே நீங்க வளர்த்துன பையனா இருந்திருந்தா, இப்படி பண்ணியிருப்பானா? இதோ இவ வளர்த்தனவன் தானே, இப்படி அசிங்கமா நடந்துக்கிறான்" என நமியை காட்டிக் கூறி, "என் பொண்ணு எப்படி பயந்து போயிருக்கான்னு பாருங்க" என்றார் கோவமாக. காயத்ரி, "என்ன பேசுற நீ? என்ன நடந்ததுன்னு கேட்காம நீ பாட்டு பேசிக்கிட்டே போற" என வசந்த் அடக்க, மற்றவர்கள் எல்லாம் அதிர்ந்து போய் இருந்தனர். வார்த்தை சுத்தமாக வரவில்லை. அதுவும் நமக்கெல்லாம் அசிங்கமாக இருந்தது. "இன்னும் என்ன தெரியணும்? வந்தனா பொய் சொல்வான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா?" என கோவமாக கேட்டார் காயத்ரி. "பொறுமையா இரு காயத்ரி" என வசந்த் சொல்லும்போதே, "நீங்க வேணா பொறுமையா இருங்க. என்னால்லாம் இருக்க முடியாது. இவன் என் பொண்ண கட்டிப் புடிப்பான். நான் பொறுமையா பேசணுமா? என் பொண்ணு ஒண்ணும் இந்த தீக்ஷி மாதிரி ஒண்ணும் இல்ல. எப்ப பாரு அவனோட ஒட்டிக்கிட்டு, உரசிக்கிட்டு இருக்க. அந்த நெனப்புல இவகிட்ட போயிருப்பான் போல. பொண்ணையும் அடக்க ஒடுக்கமா வளர்க்க தெரியல. பையனையும் எவ்ளோ கேவலமா வளர்த்து வச்சிருக்கா" என கோவமாக பல்லை கடித்துக் கொண்டு கூறினார் காயத்ரி. சக்திக்கு தலையும் புரியவில்லை, வாலும் புரியவில்லை என்றாலும், நமே சொன்னதும் கோபம் பயங்கரமாக வர, அவன் வாயை திறக்கும் முன்னே, அவன் எதிரில் நின்ற மோகனா, "சக்தி, நீ வந்தனாவ ஹக் பண்ணியா?" என கோவமாக கேட்டார். "மாம், என்ன கேக்குறீங்க? சொல்லு சக்தி. தீக்ஷனா வந்து சொல்றா, நீ வந்தனாவ ஹக் பண்ணிட்டு நின்னேன்னு. சொல்லு, அது உண்மையா?" என மோகனா அழுத்தமாக கேட்க, சக்தி தீக்ஷண்யாவை பார்க்க, அவன் நேற்றிலிருந்து கண்டு கொள்ளாமல் இருக்க, இப்போது பார்க்கவும் அவள் அவனை பார்த்து சிரிக்க, சக்திக்கு வந்ததே வெறி. "சக்தி, கேக்குறேன் இல்ல, அங்க என்ன பார்வை? பதில் சொல்லு" என்றார் மோகனா. "ஆமா மேம், ஹக் பண்ணேன். ஆனா" என அவன் சொல்ல வரும்போதே அவன் கன்னத்தில் ஓங்கி 2 முறை அறைந்த மோகனா, "உன்கிட்ட நான் இப்படி ஒரு செயல எதிர்பார்க்கல" என கோவமாக கூறினார். "பாப்பா" என தினேஷ் தடுக்க வருவதற்குள் மோகனா அடித்திருக்க, "பாப்பா, அவன் என்ன சொல்ல வரான்னு பொறுமையா கேளு" என்றார். "இன்னும் என்னம்மா கேட்கணும்? பையன அடுத்த வீட்டுக்கு அனுப்பி வச்சு பொறுக்கியா வளர்த்திருக்கீங்க" என காயத்ரி சொல்லவும் உடைந்து போனார் நமி. சக்தி எதுவும் பேச முடியாமல் நின்றான். தீக்ஷண்யாவின் மீது கோபம், மோகனா மீது வைத்திருந்த நம்பிக்கை அனைத்தும் உடைந்து போய் குற்றம் செய்யாமலேயே கூனி குறுகி போய் நின்றான். வந்தனா இன்னும் பயத்தில் இருக்க, சுற்றி நடப்பது அவளுக்கு விளங்கவே இல்லை. சாய்ரா சந்தோஷமாக வேடிக்கை பார்க்க, "என்னங்க, நமி, சந்தோஷ், புவி, அஸ்வின், யாத்ரா, தீக்ஷி, வாங்க நம்ம போலாம். இன்னும் இங்க கொஞ்ச நேரம் இருந்தா கூட நமக்கு தான் அசிங்கம். நம்ம அவனை எப்படியெல்லாம் வளர்த்தோம். இவ என்னவோ நம்ம தான் அவனை கெடுத்த மாதிரி பேசுறா. இவங்க யாரும் ஒரு வார்த்தை பேசாம நிக்கிறாங்க. இன்னும் இங்க நிக்கணுமா? நாம உப்பு போட்டு தானே சாப்பிடுறோம். இப்ப வரீங்களா இல்லையா?" என வள்ளி கத்தவும், கண்ணை துடைத்துக்கொண்டு மகளை அணைத்தபடி அங்கிருந்து முதல் ஆளாக வெளியில் சென்றார் நமி. "அண்ணி" என மோகனா கத்தி, "அண்ணா" என சந்தோஷ் கையை பிடிக்கவும், "என்னவோ நடந்திருக்குன்னு தெரியுது மோகனா. ஆனா எதுவுமே விசாரிக்காம இப்படி வளர்ப்பியே தப்பா பேசினது என்னால தாங்கிக்கவே முடியல. அவன நாங்க எதுக்கும் கஷ்டப்படுத்தினது கிடையாது. இப்ப கூட அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டான். பொறுமையா விசாரிச்சிருக்கலாம். காயத்ரி நமிய பேசும்போது நீ எதிர்த்து ஏதாவது பேசியிருக்கலாம். வளர்த்தன வளர்ப்ப பத்தி தப்பா பேசியும் எங்கள அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு" என சொல்லிவிட்டு நிற்காமல் சென்று விட்டார் சந்தோஷ். அவர் பின்னாலேயே வள்ளி, கண்ணன், அஸ்வின், புவி, யாத்ரா அனைவரும் செல்ல, ஹரிஷ், கீதா இருவரும் யாரிடமும் சொல்லாமல் விருட்டென கிளம்பிவிட, இனியா, நிஷா, ஆத்ரேயன், சரவணன், மேகலை, குணாவும் அவர்கள் பின்னாடியே சென்று விட்டனர். அவர்களுக்கு அவ்வளவு வலி, வேதனை. இத்தனை வருடம் யாரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்த்து கொண்டதுக்கு மிக அருமையான பெயர் கிடைத்து விட்டதல்லவா? அனைவரும் வெகுநேரம் அமைதியாக இருக்க, "வந்தனா, என்னம்மா நடந்துச்சு?" என கேட்டது சாட்சாத் வசந்த் தான். இன்னும் யாரும் நடந்ததிலிருந்து வெளியில் வரவில்லை. குடும்பமே இரண்டாக பிரிந்து போனது போல இருக்கவும், அனைவரும் மனதளவில் துடித்து போயினர். "என்னங்க, அதான் அவ சொல்லிட்டால்ல, இன்னும் என்ன அவகிட்ட போய் கேக்குறீங்க?" என காயத்ரி கோவமாக கேட்க, "நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சுல்ல. நல்லா இருந்த குடும்பத்த பிரிக்க காரணம் தேடிட்டு இருந்த. ஏதோ ஒரு காரணம் கிடைக்கவும், எல்லாரோட வாயும் அடைச்சு நம்மையும் அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டல்ல. இப்ப வாய மூடிட்டு அமைதியா இரு. என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்" என காயத்ரி அடக்கிய வசந்த் மகளின் கையை அழுத்தமாக பிடித்து, "ரது, என்ன நடந்துச்சு? எதுக்கு நீ இப்படி பயந்து போயிருக்க?"
என அழுத்தமாக கேட்டார். அப்பா என அவர் நெஞ்சில் சாய்ந்து அழுத வந்தனா, அப்பா, நான் அனுவுக்கு கால் பண்ணி லண்டன் போறத பத்தி சொல்லணும்னு தோட்டத்துக்கு போனேன். நான் சாதாரணமா அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நாவப்பழ மரத்துல இருந்து பாம்பு வந்து என் முகத்து முன்னாடியே நாக்க நீட்டிருச்சு. எனக்கு பயத்துல உடம்பு நடுங்கி போயிருச்சு. நான் அப்படியே நின்னுட்டேன். சக்தி மாமாவும் அங்கதான் இருந்திருப்பார் போல. என்ன கவனிச்சு பட்டுன்னு என்ன பிடிச்சு இழுத்துட்டாரு என அழுது கொண்டே உடல் நடுங்க கூறினாள். அதை கேட்டு அனைவருக்கும் என்ன நடந்திருக்கும் என்பது புரிந்தது. பயத்தில்தான் வந்தனா சக்தி அழைத்திருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்ட மோகனா, சக்தி என அவன் கையை பிடிக்க, பட்டென அவர் கையை தட்டிவிட்ட சக்தி, "ஸ்டே அவே ஃப்ரம் மீ மிஸ்ஸஸ் தினேஷ்" என அழுத்தமாக கூறினான். ஏற்கனவே இறுகி போயிருந்த முகம் மேலும் இறுக்கமானது. அனைவரையும் பார்வையாலேயே எட்டி நிறுத்தினான். யாரும் இத பத்தி இனிமேல் வாயே திறக்கக்கூடாது. இன்னைக்கு நடந்ததுக்கு கர்மான்னு ஒண்ணு இருந்தா, அதுவே பதில் சொல்லும் என்றவன் அங்கிருந்து நகர்ந்தான். "நீ அவசரப்பட்டுட்ட காயத்ரி" என மாயவன் சொல்லவும், "ஏன்? இத நாளைக்கு சொல்ல வேண்டியது தானே? என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லாம சொல்லிட்டீங்க. உங்க தங்கச்சி உங்க தங்கச்சி தான். வெளியாள் பொண்ணு வெளியாள் தான். சக்தி சொன்னதுல தப்பே இல்ல. கண்டிப்பா கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும் காயத்ரி. இன்னைக்கு நம்மே அசிங்கப்பட்டு போன மாதிரி நீயும் அசிங்கப்படுவ" என அழுத்தமாக கூறிவிட்டு சென்றார் வர்ஷா. சக்தி வீட்டை விட்டு செல்வான் என தினேஷ் நினைத்திருக்க, அவன் அறையை விட்டு வெளியிலேயே வரவில்லை. தங்கை, மனைவி இருவரிடமும் எதுவும் பேசாமல் சோஃபாவில் அமர்ந்து விட்டார். மாயவன், அகில் இருவரும் அவர் அருகில் அமரவும், "எல்லாம் உன்னாலதான் காயத்ரி. எதையும் முழுசா விசாரிக்காம சின்ன கேப் கிடைச்ச உடனே அதை நீயே இடிச்சு தள்ளிட்ட. இப்ப சந்தோஷமா?" என துச்சமாக கூறினார் வசந்த். காயத்ரி தலையை குனிந்து கொண்டிருக்க, "நீங்களாவது பேசியிருக்கலாம் அத்தை" என்றார் வசந்த். "என்னால இன்னமும் இங்க நடந்தத நம்பவே முடியல வசந்த். யாழி வாழ்க்கைய பத்தியே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதுல அடுத்தடுத்து நடக்கவும் என்னால பேசவே முடியல" என்றார் சரோ. சாயி, சாய்ரா, யாழி, மீனா, உதயா அமைதியாக நின்றனர். சாயி யாழிக்கு அத்தனை கோபம். சாயி உடனே வியானுக்கு கால் செய்து விஷயத்தை கூறினான். வியான் மூலமாக சன்வி, சன்மி இருவருக்கும் விஷயம் தெரிந்தது. 6 வருடங்களுக்கு பிறகு தலைவர், தலைவர் என அந்த கட்சி ஆபீஸின் முன்பு அனைவரும் கோஷம் எழுப்ப, அந்த வெள்ளை நிற பென்ஸ் காரில் வந்து இறங்கினான் சக்திதேவ், தமிழ்நாட்டின் இளம் உயர்கல்வித்துறை அமைச்சர்.